இப்போ செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் அந்த பகுதியில் ஒரு சென்னை பந்தர் கார்டன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட்ல இங்கிருந்து முதல் போறாங்க. பட் அங்கிருந்து கரெக்டா சரியான பரியல் எங்க பண்ணோம்னா இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. மேக்சிமம் நமக்கு கவர்மெண்ட் பரியல் கிரவுண்ட் இருக்கு, அததான் நம்ம எடுத்து இருக்கோம். ஸோ எங்கே நமக்கு இந்த மாதிரி பரியல் பண்ணலாம். ஒரு தனியா இதுல நம்மகிட்ட இப்போ ஒன்றும் தகவல் இல்லை. பட் நிறைய ஆபீசர்ஸ் நடுவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆபீசர்ஸ் சிச்சுவேஷன் பேஸ்டு நமக்கு டிப்ளாய்மெண்ட் ஃபுல்லா வழியில இருக்கு. காலையில் நீங்க பாத்தீங்க மருத்துவமனையில நமக்கு என்னென்ன சில பேர் வருவாங்க, அங்கே கொஞ்சம் இமோஷனல் இருக்கிறாங்க, அதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுத்தேன். கொஞ்சம் நேரம் பேசினா அப்புறம் நம்ம அடிஷனல்ஸ் 2 இருந்தாங்க, டிராபிக் அணிவங்க எல்லாம் சரியான பேசிட்டு அப்போ முடிச்சுட்டாங்க. டிராபிக் சிச்சுவேஷன் நார்மல் இருக்கு, போற வழியில எல்லாம் சரியான ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதான் சொன்ன நீட் பேஸ்ட். இந்த காலையில இருந்து நம்ம சுமார் 300 மேலே இருந்தாங்க அந்த நம்ம ராஜீவ் காந்தில. இது மேலே நமக்கு மேபி இந்த கிரவுண்ட்ல கேட்டானா, பிகாஸ் இந்த கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கு, ஸோ அங்கே கொஞ்சம் வெளியே நமக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நடுவில் சில பிக்கெட்ஸ் போட்டிருக்காங்க. கோலத்தூர்ல, பெரம்பலூர்ல, செம்பியம், ஒட்டேரி, ஐனவரம், பொன்னமல்லி ஹை ரோட் இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பிக்கெட்ஸ் கொடுத்திருக்கோம். ஒரு இடத்துல முக்கியமான இடங்கள் ஜங்ஷன்ல அங்க ஸ்ட்ராங் பிக்கெட்ஸ் இருக்கு. அப்படி உண்மை இல்லை, அப்படி உண்மை இல்லை. இப்போ அதை பத்தி எனக்கு டீடைல்ஸ் தெரியாது, எப்படி கேட்டிருக்காங்க. பட் கேஸ் பத்தி என்னட்ட கேட்ட நான் சில சொல்லிடுறேன், அத டீடைல்ஸ் எனக்கு இப்ப தெரியுது. பட் இப்போ நீங்க பாத்தீங்க, நம்ம பிடிச்ச அக்யூஸ்டு இந்த பாலு, அவருடைய சொந்த ஒரு பொன்னை ஊரு வெள்ளூர் மாவட்டம். ஸோ அதே மாதிரி மணிவண்ணனுடைய திருவள்ளூர் மாவட்டம், திருமலை உடைய ஊர் பெரும்பூர். ஸோ இதுல தென் மாவட்டங்கள் ஆள் நம்ம பிடிச்ச ஆள் யாருமே தென் மாவட்டங்கள் ஆள் இல்லை. ஸோ அததான் நான் சொல்றேன். சரி, நம்ம சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டகரி A+, A, B, C நமக்கு 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அந்த கேட்டகரிஸ்ல நம்ம டோட்டல் கிட்டத்தட்ட 4000 பேர் கிட்ட நம்ம ஆள் நம்ம ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிறாங்க. அந்த 4000 பேர்ல கிட்டத்தட்ட 750 பேரு இதுல 750 பேர் அவங்க ஜெயில்ஸ்ல இருக்கிறாங்க. இப்போ வெளியே இல்ல, அவங்க உள்ளே இருக்கிறாங்க. அது மேலும் நம்ம குண்டர் சட்டை, அந்த குண்டர் சட்டை கேட்டானா வருடங்கள் 2021ல 409, 22ல 406, 23ல 714. இன்னைக்கு தேதியில 6 மாதங்கள் வரைக்கும் மட்டும் நமக்கு சுமார் 769. ஸோ லாஸ்ட் இயர் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 714ல 769 நம்ம விளக்குகள் போட்டிருக்கோம். டோட்டல் டிடென்ஷன் கடந்த ஓராண்டிலிருந்து கேட்டானா லாஸ்ட் 1st ஜூலை 2023 இருந்து 30th ஜூன் 2024 வரைக்கும் 1192, 1192. கடந்த வருடங்கள் 2019 இருந்து நமக்கு இதுக்கு மேலே 2017 வரைக்கும் எனக்கு கணக்கு இருக்கு.
ஒரு இயர்ல ஒரு வருடங்கள்ல டோட்டல் கணக்கு we have registered more than 1192 குண்டா சட்டர். இதுல சில கேட்டகரிஸ் இருக்கு. இந்த டோட்டல் கேட்டகரி நான் சொல்றேன்னா அதுல ரவுடி கேர்ள்ஸ் 666 ரவுடி கேர்ள்ஸ் மேலேதான். மீதி நம்ம கோட்பா கேஸ் அந்த ஐடிபியூ கேஸ் ப்ராப்பர்ட்டி அஃபெண்டர்ஸ் இருக்கிறாங்க. இது கணக்கு என்னட்ட இருக்கு. இதை நான் ஷேர் பண்ணோம்னா எல்லார்கிட்ட ஷேர் பண்றேன். இது நமக்கு ஓர் மெத்தட் நம்ம ரவுடிஸ் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆக்ஷன். இன்னொரு ஆக்ஷன் நம்ம பிரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்றோம். சட்டத்துக்கு சிஆர்பிசி ஆக்ஷன். ஸோ அதுல நடவடிக்கை கேட்டானா அந்த குண்டாஸ் டீடைல் என்கிட்ட வந்துச்சு. கிட்டத்தட்ட 6000 பேர்ல 758 பேர் இப்போ ஜெயில இருக்கிறாங்க. அதுல கேட்டகரி ஏ கேட்டகரி டோட்டல் நம்மகிட்ட 64 பேர் இருக்கிறாங்க. அதுல 24 பேர் இப்போ உள்ளே இருக்கிறாங்க, ஜெயில் உள்ளே இருக்கிறாங்க. சோ இது மாதிரி டேர் அண்ட் டேக்கோ சிஸ்டத்துல யாரால நமக்கு தவறான இந்த சிச்சுவேஷன்ல வருவாங்கன்னு அவங்க நடவடிக்கை பிரிவென்டிவ் டிசிஷன் பண்றோம். அண்ட் குண்டாஸ் டீடைல் அண்ட் இது டீடைல் இது மேலே நான் சொன்ன வி ஹேவ் பிரிவென்டிவ் டிடென்ஷன் அண்டர் சிஆர்பிசி செக்ஷன். ஸோ அதுல கிட்டத்தட்ட ஐ திங்க் அந்த சிஆர்பிசி மட்டும் கொடுங்க, இதுல இல்ல. அத டீடைல்ஸ் எனக்கு கையில இருக்கு. நான் கொஞ்ச நேரம் அப்புறம் அதை தரேன். இதுதான் நம்ம சிஸ்டம் ரவுடிஸ் மேலே கண்காணிப்பு வச்சிருதுக்கு. ஸோ அதை நீங்க பார்த்தனா கடந்த வருடங்கள்ல இன்னி ஆண்டுல வி ஹேவ் டன் எக்ஸ்ட்ரா ஒர்க் அண்ட் வி ஆர் கீப்பிங் பிகாஸ் எலெக்ஷன்ஸ் இருந்தது, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும் போது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணும்போது இதுதான் இன்னைக்கு நமக்கு கணக்கு. லாஸ்ட் இயர் கணக்கு இருந்து கூடுதல் போயிடுச்சு. ஃபுல் இயர் இன்னைக்கு 6 மந்த்ல அது அதிகம் பண்ணிட்டோம். சி ஆம்ஸ்டாங் மேலே பிகாஸ் இப்போத அவங்க இறந்தவர் இருக்காரா. டோட்டல் கேசஸ் 7 கேஸ் இருந்தது. அதுல எத்தனை க்ளோஸ்? ஸோ இதுல எல்லா 7 கேஸ் அக்விட்டட் அண்ட் க்ளோஸ்ட். அதை பத்தி நான் தனியா உங்கள்கிட்ட பேசுறேன். இன்னைக்கு எதை விஷயம் முடிச்சலாம். See, as of now, the investigation proved that there is no such thing. எந்த மாதிரி ஒரு மனிதர் அவர் கூட அவங்க சொந்த பாதுகாப்பு நீங்க சொல்றீங்க பார்த்துட்டு இருந்தாரா? இன்னைக்கு ஏன் இப்படி நடந்தது வீல் இன்கொயர் இன்டு தட். அதை இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வரோம். ஸோ இது மெயின் கேமரால அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ விட்னஸ் அக்கவுண்ட்ல நம்மகிட்ட சொன்னாங்க. ஸோ அதை டீட்டெயில் சில டீட்டெயில் ப்ளீஸ் எனக்கு விசாரிச்சு அப்புறம் சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஸோ சில அது மேல நம்மகிட்ட தகவல் இருக்கு வச்சிருக்காங்க. பட் ஒன்லி ஆஃப்டர் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் சொல்றேன். அது ஒன்லி ஆஃப்டர் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன். தயவுசெய்து இந்த மாதிரி முக்கியமான கேஸ்ல நமக்கு என்ன தகவல்கள் இருக்குன்னா அந்த சரியான நடவடிக்கை பண்றதுக்கு நமக்கு டைம் கொடுங்க ப்ளீஸ். That is the clue, no? That is how we have zeroed down. We have evidences and we have witness accounts. So that let it be part of investigation. I can only say these are all the initial things which we have collected point toward being them involved in the particular incident. Yes. See, all that is part of investigation. It will be brought on record subsequently. Thank you. Where is that figure? No, the crime figures in here. No, the crime figures.
Where is the CRP? Just 1 second. I want murder figures in there. Murder figures. Murder figures. I told ACCRP to be here. See, actually preventive action we have been taking all around. I can also confirm, and just that figure is not in my hand, but the murder cases compared to last year have actually come down. First 6-month murder figure, ACCRB. So first 6-month murder figure have actually come down. அதை நான் ஜஸ்ட் ஷேர் பண்றேன். ஸோ நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி சம்பவம் நடந்தது, பட் அவர் ஃபிகர்ஸ் ஆர் ப்ரூவிங் அதர்வைஸ். அத லாஸ்ட் இயர் ஆல்சோ நீங்க பாத்தீங்க, சென்னை வாஸ் ஆல்சோ, நான் சொல்லலையே இது என்சிஆர்பி டேட்டா, இட் இஸ் த சேஃபஸ்ட் சிட்டி ஃபார் விமென் இன் த கண்ட்ரி. அதே மாதிரி ஒரு பிரைவேட் ஏஜென்சி ஃப்ரம் த யூகே, அவங்க இந்தியன் சிட்டிஸ் இல்ல, உலகத்துக்கு எல்லா பெருநகர் பத்தி அவங்க பண்ணிருக்காங்க. So India they have given Chennai as the safest city in India. So adukku last year comparative figure pathana total murder cases முதல் 6 மாதங்கள்ல நமக்கு கம்மியா இருக்கு. So we are having a reduced trend of murder cases in the first 6 months. I can share that figure with you. This is 24. No, 6 months. No, not in this. So, I think just press note kude, and non last year and in the year comparative figure for murder, adala revenge murder evlo virga adha share pandren. Please. Okay. ஆருத்ரா கேஸ்க்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குறதா? அதை சொன்னேன். இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க, சில நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை கொஞ்சம் விசாரிச்சுட்டே இருக்கிறோம். இப்போ அதை பத்தி சொல்ல முடியாது, பட் நம்ம சரியான விசாரிக்கும் போது இது எல்லாம் நம்ம டீம் விசாரிச்சுட்டே இருப்பாங்க. சோ அந்த மர்டர் கேஸ் கடந்த ஆண்டுல முதல் 6 மாதம் 2023ல 63 மர்டர் இருந்தது. இன்னைக்கு தேதியில நமக்கு till 36/2024 58 மர்டர்ஸ் தான். சோ இதுல 5 மர்டர் ஆக்சுவலி டிக்ளைனிங் ட்ரெண்ட்ல இருக்கு நம்ம சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும். அததான் நானும் சொன்னேன். இப்போ நம்ம முதல் விசாரிக்கும் போது 3 மணி நேரத்துல நம்ம சும்மா போய் பிடிக்கலையே, ஏதாவது நம்ம ஆள் விசாரணை அப்புறம் கொஞ்சம் நமக்கு நல்ல க்ளூ கிடைச்ச அப்புறம் தான் பண்ணிருக்காங்க. சோ இது மேலே அவங்க என்ன சொல்றாங்க அதை பத்தி நம்ம விசாரிக்கலாம், பட் ஆல் வில் பி பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சோ முதல் 24 hours 24 மணி நேரம் முடியலையே, இது மேலே எந்த அவங்களுக்கு டவுட் இருக்க, யாரால் நமக்கு சொல்றாங்க எல்லா ஆங்கிள்ஸ் விசாரிச்சிரும். இன்னும் நம்ம ஆள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, சரண்டர் ஆகலையா. ஓகே. சிராஜுதீன் அதெல்லாம் இல்ல, ஒன்னும் சம்பந்தம் இல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.